இயேசு சொன்னார், அவன் உயிர் தெழுவான். மார்த்தாள் சொன்னார், ஆமா ஆண்டவரே, எனக்கும் தெரியும், கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுவான். அவளால பிலீவ் பண்ண முடியல, இப்ப கூட உயிர் தெழ செய்ய முடியும். நீ கடவுளை நம்பினால் அவருடைய மாட்சிமையை காண்பாய். If you are able to look for the glory of God, if you are able to prepare for the glory of God, if you are able to pray for the glory of God, you will see God's glory. ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த மனிதனை உயிர்த்தெழ செய்கிறார். அதெல்லாம் நான் அதுக்குள்ள போக விரும்பல. அது இன்னொரு மெசேஜ். அவன் உயிர்த்தெழுந்தான். உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனி வாய்ப்பே இல்லை. இங்க உதிக்கிற சூரியன் அங்க உதிச்சா கூட என் கணவர் திருந்த மாட்டார். எதுக்கு இப்படி சொல்றிய? அவர் திருந்துவார். எப்போ? நான் ஆண்டவருடைய மாட்சிமை உற்று பார்த்தால், நான் ஆண்டவருடைய மாட்சிமைக்காக தயார்படுத்தினால், ஆண்டவருடைய மாட்சிமைக்காக நான் செபித்தாள், என் கணவன், என் மனைவி, என் மகள், என் மகன், என் பேரப்பிள்ளைகள், என்னுடைய மருமகள்கள், மருமகன்கள், மாமனார், மாமியார் என்ன செய்வாங்க? மாறுவார்கள். பியோ என்ன செய்யறாரு? அவருக்கு பிரச்சனை இல்லை, தன்னுடைய மருமகனுக்கு, சின்ன பையனுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை இல்லை. ஒரு சில டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க. நான் டாக்டர்ஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, மருத்துவரை உருவாக்கினது ஆண்டவர். ஏன்னா பைபிள் சொல்லுது, சீராக் புத்தகம் 38:12-13 மருத்துவருக்குரிய இடத்தை கொடுங்கள். மருத்துவருக்குரிய இடத்தை கொடுங்க. Look for the glory of God. No. எனக்கு வந்து prayer மட்டும்தான். I will not meet the doctors. No, that's a wrong conception.